மக்களே காலையிலே தரமான சில சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக ரம்யா ஜோ வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸோடைய கதவுகளை இழுத்து மூடிட்டாங்க பிக் பாஸ் ஹவுஸாரு. இன்னொரு பக்கம் திவாகருக்கும் பிரவீனுக்கும் மிகப்பெரிய அளவில் சண்டை. அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தது வினோத். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக ரம்யா ஜோ வந்து மயங்கி விழுந்தாங்க, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை வந்து ஏன் இழுத்து மூடினாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டார் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இன்றைக்கி ஏதோ ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியே தீரணும், நம்மளுடைய கேமை வந்து நம்ம விளையாடியே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருந்தாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து வெளியே வந்தால் மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டாரால் வந்து சாப்பிட முடியும், சொல்லப்போனால் சமைக்க கூட முடியும். ஸோ சமைச்சு தரது வந்து இவங்க தான், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன திமுறா தெனாவட்டா எப்போ பார்த்தாலே தூங்கிட்டே இருக்காங்க, நிம்மதியாக வந்து இருந்துட்டு இருக்காங்க, லக்ஸரியாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு வந்து பசிக்குது, காலையிலே சாப்பிட்ணும் அப்படின்றதுனால பிக் பாஸ் அவுட் சாரில் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அவங்கள வந்து எழுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி எழுப்பி விடலாம் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிளானும் போடுறாங்க. நம்மளுடைய கனி அக்காவுடைய தலைமையில் தான் இதெல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கஞ்சி கரைக்கிறாங்க. கஞ்சியை கரைச்சி நம்ம குடிச்சிருவோமா, ஏன்னா வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் சார் வந்து வெளியே வந்தால் தான் சமைக்கணும், ஆனால் இது வந்து பழைய சாதம் தானே, பழைய சாதத்தை வச்சு நம்ம கஞ்சி கரைச்சி குடித்தா அந்த ரூல் பிரேக் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அது ரூல் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள முதல்ல வெளியே வர வச்சிடலாம். ஸோ அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களும் இரிட்டேட் ஆகுவாங்க, நமக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடியும், அதனால் சமைக்கவும் செய்யலாம், சாப்பிடவும் செய்யலாம், எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, பிக் பாஸில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்களை வெறுப்பேற்றுற மாதிரி தட்டை எடுத்துக்கிட்டு டம்னு வந்து தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் போடுறது, பாட்டு பாடுறது, கத்துறது, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் சோம்பேறிங்க அப்படின்னு சொல்கிறது, பிக் பாஸ் ஹவுஸ் தான் வந்து கெத்து அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி பலவிதமான கத்தல்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கதறிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால செம்ம காண்டாயிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ரம்யா ஜோ வியானா இவங்கெல்லாம் வந்து எந்திரிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் வெளியே வராதிங்க, அவங்க வெறுப்பேற்றுறதுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் நல்லா தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எந்திரிக்கிறாங்க, மறுபடியும் படுத்துறாங்க, எந்திரிக்கிறாங்க, திரும்பி படுக்கிறாங்க, சுபிக்ஷா முதல் கொண்டு. ஸோ அதனால் கம்ருதீன் அவர்களுக்கும் செம்ம காண்டாயிடுது. என்னடா இவனுங்க வந்து காலையிலே கத்திட்டு இருக்கானுங்க, தூங்க விட மாட்டேங்கிறாங்க, லக்ஸரி ஹவுஸ் தானே வந்து சொன்னாங்க, தூங்க கூட முடியலாம் எப்படி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் காண்டாயிட்டார். இன்னொரு பக்கம் அரோரா, வினயா, அதுக்கப்புறம் சுபிக்ஷா இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி கம்ருதீனும் அதே தான் பண்ணிட்டுருக்காரு. அடுத்ததாக கம்ருதீன் வராரு. கம்ருதீன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய சாமானத்தை எடுத்து அதில் வந்து கஞ்சியை ஊற்றி இவர் குடிக்கிறதுக்காக உள்ளே போகிறாரு. உள்ளே போனாக்க உப்புன்னா உப்பு, அப்படி ஒரு உப்பு, என்னடா இது உப்பு இவ்வளோ தூரமாக இருக்குது, நீங்கள்லாம் மனசாட்சி உள்ள ஆட்களா, நீங்கள்லாம் இப்படியெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கமருதீன் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாப்புல. அந்த நேரத்தில் பிக் பாஸ் ஹவுஸாரு வந்து செம்ம கோவம் வந்துடுது. நாங்கள் ஒரு ஃபன்னாக தான் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் உப்பு நாங்கள் எவ்வளோ போட்டோன்னு எங்களுக்கு தெரியல, அதே கஞ்சியை தான் நாங்கள் குடித்தோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து பில்டப் பண்ணுறாங்க. ஆனாலும் கமருதீன் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கலை. இல்லை உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது, சாப்பாட்டில் போய் இவ்வளோ உப்பள்ளி போடுறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. இவங்க பிக் பாஸ் ஹவுஸார் வந்து இவ்வளோ நேரம் நாங்கள்லாம் பசியில் இருந்தோமே, இத்தனை வேலைகள் நாங்கள் செய்கிறோமே, இதெல்லாம் நாங்கள் செய்கிறோமே, ஆனால் ஒரு நாளாவது நீங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்களா, அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸாவது சொல்லியிருப்பீங்களா, அட்லீஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க ரொம்ப நன்றின்னு சொல்லியிருப்பீங்களா, இல்லை எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்களா, எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணோம், நாங்கள் அப்படியே ஒர்க் பண்ணி நீங்கள் எந்த காம்ப்ளிமெண்ட்டும் கொடுக்க மாட்டேன்றீங்க, உப்பு போட்டதை மட்டும் இப்படி பேசுகிறீங்களே, இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம், இவ்வளோ நேரம் நாங்கள் வெளியே இருக்கிறோம், நீங்கள் வந்தால் தான் அந்த கேமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ மணி நேரம் ஆகியும் நீங்கள் எந்திரிச்சு வரல, அப்போ யார் மனிதாபிமானத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வினயா, அப்புறம் சுபிக்ஷா, அப்புறம் அரோரா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத் டப்பில் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க, ஜாலியாக ஃபன் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணதும் இவங்களுக்கெல்லாம் செம்ம காண்டாயிடுது. இன்னொரு பக்கம் வேறு கமருதீன் வந்து உங்களுக்கெல்லாம் மனசாச்சு இல்லையா, உப்பு அள்ளி போட்டு வச்சுருக்கீங்களே கஞ்சியில் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே கனிக்கு வந்து பயங்கர கோவம் வந்தது. அட பாவி, இவ்வளோ நேரம் நீங்கள் வெளியே வராமல் இருக்கீங்க, எங்களெல்லாம் பசியில் வச்சுட்ருக்கீங்க, எத்தனையோ நாட்கள் நாங்கள் சாப்பிடாமல் இருந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறோம், அப்பையெல்லாம் இல்லாத மனிதாபிமானம் உங்களுக்கு இப்போ மட்டும் மனிதாபிமானத்தை பற்றி பேசுகிறீங்களா, உங்களுக்கெல்லாம் அந்த ரைட்ஸே கிடையாது, கம்முன்னு போங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க 2 பேருக்குள்ளே கிளாஷ் வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சபரிநாதன் வந்திருக்காரு இல்லையா, அவர் ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு வந்து பயங்கரமாக பாட்டெல்லாம் பாடி வேறு கலாய்க்கிறாங்க, நீங்கள் எல்லாம் ஒரு சோம்பேறின்றாங்க, நீங்கள் ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டீங்க அப்படின்றாங்க, துப்பில்லாத ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னமோ சொல்லி இவங்க ஆஹா ஓஹோன்னுலாம் பாட்டெல்லாம் வேறு பாடிட்டு இருக்கும்போது தொம்முன்னு ஒரு சத்தம். அது யார் அப்படின்னா ரம்யா டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க காலையிலேருந்து ஒழுங்காக சாப்பிட வச்சு தொலைங்கடா அப்படின்னா இவங்க வெளியே வர மாட்டேங்கிறாங்க.
சாப்பாடு செஞ்சு தொலைங்கன்னாங்க, நீங்கள்லாம் வெளியே வந்தால் தான் நாங்கள் சாப்பாடே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இதுக்கிடையில் பசியாக இருந்த ரம்யா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனே வந்து விக்கல்ஸ், விக்ரம் இவங்க எல்லாருமே போயிட்டு பிடிக்கிறாங்க. எல்லாருமே கனி அக்கா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பதட்டத்தோடு வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடிச்சும் எந்த விதமான ரியாக்ஷனுமே வரல. நம்ம பல்ஸை பிடிச்சி பார்க்குறாப்புல பிரவீன் அவர்கள் பிடிச்சி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா ஜோ வந்து எந்திரிக்கவே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மயக்கத்திலே வந்திருக்காங்க. தண்ணி தெளிச்சோம். எல்லாருக்குமே ஒரு மாதிரி பதட்டமாகி போச்சு. பாரு, இதுக்கு தான் வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்திருக்கணும். சீக்கிரமாக வந்திருந்தால் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருப்போம்ல. சாப்பாடு செஞ்சு கொடுத்துருந்தா ரம்யா இப்போ வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஹவுஸ் சார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் சார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள்லாம் வெளியே வரதுக்கு தான் நாங்கள் ரெடியாக இருந்தோம். ஆனால் நீங்கள் காலையிலே செம்ம காண்டு ஏற்றிட்டீங்க, நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அடுத்ததான் வந்து ரம்யா ஜோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே வந்து பிக் பாஸ் அவர்கள் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உள்ளர போகிறாங்க ரம்யா. அதுக்கப்புறம் சில பல ட்ரீட்மெண்ட் வந்து நடக்கிறாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே உங்களை சாப்பிட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். சாப்பிடுங்கன்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களா. இங்கே பாருங்கள், எரியிற நெருப்பில் வந்து எண்ணெயை ஊற்றுற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் கொளுத்தி போட்டாப்புல. என்னென்னா இந்த பக்கம் பிக் பாஸ் ஹவுஸாக இருக்கும், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸாக இருக்கும், பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் வந்து ரம்யா மயக்கு போட்டு உள்ளர வராங்க. அவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம அனுப்பிச்சிருக்கிறாங்க, டேப்லெட்ஸ் கூட கொடுக்காம அனுப்பிச்சிருக்கிறாங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நார்மல் ஆகிடுவீங்க, இது சாதாரணமான ஒரு விஷயம் தான், சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. உடனே ரம்யாவுக்கும் பயங்கர வெக்ஸு, உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுகளுக்கும் பயங்கர வெக்ஸு. அடா பாவி, எவ்வளோ பில்டப் பண்ணி இந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் சூப்பர் டீலக்ஸ் இறங்கி வருவாங்களா, இல்லை பிக் பாஸ் ஹவுஸ் சார் வந்து இறங்கி வருவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. யாரை கெஞ்சு போகிறாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து கொண்டு போயிருந்தா, பொசுக்குன்னு ரம்யா மயக்கம் போட்டு விழுந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து சாப்பாடு வந்து அங்கே தான் கிடைக்கும், நீங்கள் போய் அங்கே சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கமருதீன் போயிட்டு சாப்பாடு எங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் அப்படின்னு சொன்னோன்னே கொடுத்தாங்க. அப்புறம் கஞ்சி எடுத்துகிட்டு போனாங்க, ரம்யா குடித்தாங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாப்புல பிக் பாஸ் அவர்கள். ஸோ அந்த நேரத்தில் வந்து திவாகர் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை விட்டுருக்காப்புல. அது என்னென்னா, சேஃப்டி ஒர்க்கு, இந்த க்ளீனிங் ஒர்க் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர கோவம் வந்துடுது பிரவீன் ராஜ் அவர்களுக்கு. நீங்கள் எப்படி அதை வந்து சொல்லலாம், நீங்கள் என்ன பிக் பாஸே இன்னும் சொல்லலை, நான் க்ளீனிங் டீமில் வந்து இருந்துகிட்ருக்கேன்ல, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அதுக்கு திவாகர் ஏங்க நான் சும்மா கேட்டேங்க, சும்மா ஃப்ரெண்ட்லியாக கேட்டேங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே வந்து வினோத் அவர்கள் வந்து பயங்கர காண்டாகி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் எப்படி அவரை கேட்கலாம், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்துட்டு கர்ணன் மாதிரி ஒரு 4 நடிப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 4 நடிப்பு, இந்த மாதிரி ஒரு படிப்பு, அப்புறம் இது அப்படின்னு சொல்லி இதை மட்டும் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி வினோத் அவர்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கொளுத்தி போடுறீங்கள ஒரு விஷயத்தை, அந்த மாதிரிலாம் நான் கொளுத்தியெல்லாம் போடல, ஆனால் நான் ஒர்க் பண்ணுறேன், சும்மாலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சால்வ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நடந்த விஷயங்கள். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.